ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். எஸ், நம்மளுக்கு செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சில்க் சாரியில் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறேன். ஸோ இந்த சில்க் சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீ. ஆக்சுவலி இந்த தடவை சாஃப்ட் சில்க் சாரீ எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சாஃப்ட் சில்க் சாரீ பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹார்டான சாரீஸ்லாம் யாருமே எடுக்கிறது கிடையாது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான சாரீஸ் தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சாரீஸ்லாம் அயன் பண்ணால் என்னென்ன ஆகும், ஸோ ப்ளீட்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி அயன் பண்ணுறது, ஸோ அந்த சாரீ டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட் வந்து இதில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, சாரீ ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆன் ஸ்பாட்டில் கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே பிகினருக்காக தான். ஸோ பிகினராக சாரீ கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து உங்களால் சாரீ கட்ட முடியும். அண்ட் நம்ம சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா சாரீ பிரித்த உடனே பல்லு ப்ளீட் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பல்லு ப்ளீட் வந்துட்டு உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ளீட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சில பேர் குண்டாக இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க. உங்களோட ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த சாரீஸில் நெட்டட் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நாட், அந்த நாட் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அன்ஈவனாக வச்சிடாதீங்க. ஸோ ஈவனாக உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. சில சாரீஸோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதோ அதுபடி நீங்கள் நீட்டாக எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட் இடத்துல நான் ஒரு ஃபோல்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அது எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதை பாருங்கள். கொஞ்சமாக வந்துட்டு நான் எல்லா ப்ளீட்ஸும் அரேஞ்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ் ப்ளீட்ஸ் வந்துட்டு நான் அப்படியே வந்து கை விட்டுடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா ப்ளீட்ஸுமே உங்களுக்கு ஈவனாக வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பல்லு ப்ளீட்லாம் வந்து கரெக்டாக உங்கள் ஹைட் பார்த்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே ரொம்ப வந்துட்டு கீழே தொங்குற மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சென்டர் ப்ளீட்டும் உங்களுக்கு நிறைய வராது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே அதுதான். பல்லு ப்ளீட்டு நிறைய வேணும்னு சொல்லிட்டு ஹைட்டும் ரொம்ப வந்து கீழே தொங்க விட்டுருவாங்க. ஆனால் உங்களுக்கு சென்டர் ப்ளீட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபேப்ரிக்கே மிச்சம் இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா ஒரு 4-5 ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து டக்கின் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் நிறையவே ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான். அரேஞ்ச் பண்ணும் போது தாங்க ஏதாவது 1-2 பெருசாக வந்துட்டு வெளியில் வந்துடுது. அதை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியவே இல்லை அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ப்ளீட் உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பீங்க. அதுக்கு அடுத்தடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வச்சுருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளீட்டை நீங்கள் மிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெளியில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கவுண்ட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 by 1 கவுண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்குமே ப்ளீட்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கா, உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக வருதா வரலையான்றது கிளியராக தெரியும். அதனால தான் இது ஜஸ்ட் ஒரு மைண்ட் கால்குலேஷன் தான். இதுக்குன்னு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. நான் இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணேன், ஹாஃப் டே ஃபுல்லாக பண்ணேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் பண்ணலாம். பல்லு ப்ளீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டேபிளில் போட்டு பண்ணுறது, கையில் வச்சு பண்ணுறது, அண்ட் ஒரு ப்ளீட்டாக அயன் பண்ணி பண்ணுறது, இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாமே வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பல்லு ப்ளீட் எடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நான் அயன் பண்ண போகிறேன். ஸோ அயன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அயன் பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டீம் அயன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சில்க். ஸோ நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணலனா கூடமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் நீட்டாக நீங்கள் வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ அயன் பண்ணோன்னே அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக வேர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாருமே ப்ரீ-ப்ளீட்டிங்கை லைக் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏ ஷேப்புக்கு இந்த மாதிரி
ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டாக உங்களோட கையை விட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் ஏதாச்சும் ஃபேப்ரிக் உங்களுக்கு ஃபோல்ட் ஆயிருக்கா இல்லை மிஸ் ஆயிருக்கா ஆட் ஆயிருக்கான்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அயன் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், என்ன டெம்பரேச்சரில் வச்சு அயன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணணும்னா, ஸ்டீம் அயன் பாக்ஸாக இருந்தாலும் இல்லை நார்மல் அயன் பாக்ஸாக இருந்தாலுமே அதில் சில்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்ககிட்ட ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்க் ஆப்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை நார்மல் அயன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காட்டனில் வச்சு அயன் பண்ணுங்கள். ஏன்னா நார்மல் அயன் பாக்ஸஸ் சிலது வந்து பார்த்திங்கன்னா வால்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீட் அந்தளவுக்கு வராது. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சில்கில் வச்சே நீங்கள் வந்து அயன் பண்ணிடலாம். டேபிள் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக வெளியில் இழுத்து விட்டு எக்ஸ்ட்ராவாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியும் நான் கொஞ்சம் அயன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக என்னோட கால் பகுதி வரைக்கும், அதாவது என்னோட இடுப்பு சுற்றி வருது இல்லையா, அது வரைக்கும் அயன் பண்ணால் இந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் எப்படி ட்ரே பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதோட பல்லு ப்ளீட்ஸ், அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் எவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட் எப்படி வந்து ப்ராப்பராக எடுக்கலாம் பார்க்கலாம். நிறைய பேர் அதுலேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட இடுப்பளவு சுற்றி எடுத்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள் சுத்தை நீங்கள் அதே மாதிரி அளவெடுக்கணும். உள் சுத்து வந்து கரெக்டாக உங்களோட கரெக்டாக பெல்லி பட்டன் வருது இல்லையா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் மார்க் ஆகிடும். ஸோ இந்த 2 பின்னுக்கு நடுவில் இருக்க ஃபேப்ரிக்கை தான் நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் இவ்வளோ தெளிவாக கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அப்பயுமே சில பேர் வந்துட்டு சென்டர் ப்ளீட் புரியல, பாக்ஸ் ஃபோல்டிங் புரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கிளியராக பார்த்திங்கனாலே ஈஸியாக புரியும். ஸோ வந்துட்டு நல்லா புரிஞ்சவங்களுக்கும் நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரியுதா என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு எல்லா ப்ளீட்ஸுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நம்ம பின் பண்ணிடலாம். ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சாரீ கிளிப் வேணும். சாரீ கிளிப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்ஸோட லிங்க். இப்போ வந்துட்டு நான் பின் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அயன் பண்ணிக்கிறேன். மேலே நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும் அது மாதிரி ஃபுல் பாட்டம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோட சென்டர் ப்ளீட் எவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ப்ராப்பரான பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். செல்ஃப் யூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி மடித்து அப்படியே டேபிளில் உல்ட்டாவாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் உள் சுத்தை எடுத்து கனெக்ட் பண்ணி 2ஆக மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளீட்டை எடுத்து நல்லா உதறி உங்களோட தோள் பட்டையில் போட்டுக்கோங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே எடுத்து டேபிளுக்கு முன்னாடி ஃபுல்லாக போட்டுருங்க. கரெக்டாக உங்களோட அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. பல்லு ப்ளீட்டை நல்லா உதறி எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வெளியில் தொங்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே உள்ளார வச்சு மடிச்சிருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 ஃபோல்டு, 2 ஃபோல்டு. உங்கள் சாரீ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபோல்டிங்கும் வரும். இது வந்து ஒரு மீடியம் ஹைட்டுன்றதுனால எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 ஃபோல்டு மடிக்கிற மாதிரி வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்டு, 2ல் 3 ஃபோல்டு மடிக்கிற மாதிரி எனக்கு வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே பாக்ஸை சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நான் செல்ஃபாக ஒரு இடம் போகிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்பவே ஈஸியானது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் வீட்டில் இருந்தே சின்னதாக பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இங்கே நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீ அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு இந்த என்கொயரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்களுமே வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி நீங்களுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி அதில் அப் டு டேட் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். என்னோட இந்த saree ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.